എല്ലാവർക്കും സ്തോത്രം. എൻ്റെ യേശുവേ കാണാൻ ഇഷ്ടം, നിന്റെ പാട്ടൊന്നു പാടുവാൻ ഇഷ്ടം. എൻ്റെ യേശുവേ കാണാൻ ഇഷ്ടം, നിന്റെ പാട്ടൊന്നു പാടുവാൻ ഇഷ്ടം. പള്ളിയിൽ പോകാനും കുർബാന കൂടാനും എന്നിൽ നീ വാഴാനും ഇഷ്ടം. പള്ളിയിൽ പോകാനും കുർബാന കൂടാനും എന്നിൽ നീ വാഴാനും ഇഷ്ടം. എൻ്റെ യേശുവേ കാണാൻ ഇഷ്ടം, നിന്റെ പാട്ടൊന്നു പാടുവാൻ ഇഷ്ടം. അപ്പനും അമ്മയും കുടുംബക്കാരെല്ലാരും ഒന്നായി പ്രാർത്ഥിക്കാൻ ഇഷ്ടം. അപ്പനും അമ്മയും കുടുംബക്കാരെല്ലാരും ഒന്നായി പ്രാർത്ഥിക്കാൻ ഇഷ്ടം. എൻ്റെ യേശുവേ കാണാൻ ഇഷ്ടം. എൻ്റെ യേശുവേ എൻ്റെ ജീവനേ, എന്നിൽ നീ മാത്രമെന്നിഷ്ടം. എൻ്റെ യേശുവേ എൻ്റെ ജീവനേ, എന്നിൽ നീ മാത്രമെന്നിഷ്ടം. എൻ്റെ യേശുവേ കാണാൻ ഇഷ്ടം. இன்றைய தியானத்துக்கான தலைப்பு தேவனுடைய ஆவி இறங்கின சாமுவேல். வசனம் 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவர்கள் அந்த மலைக்கு வந்தபோது இதோ தீர்க்கதரிசிகளின் கூட்டம் அவனுக்கு எதிராக வந்தது. அப்பொழுது தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால் அவனும் அவர்களுக்குள்ளே தீர்க்க தரிசனம் சொன்னான். பரசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாம் தியானிக்க வேண்டிய வேத பகுதி தேவனுடைய ஆவி இறங்கின சாமுவேல். சாமுவேலை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். சாமுவேல் பார்த்தீங்கன்னா அண்ணாளுக்கு குழந்தை இல்லாமல் அவங்க வரமாக கேட்டு அவர் கொடுத்த குழந்தை, அந்த குழந்தைய அவங்க கூட்டிகிட்டு போயிட்டு ஆலயத்தில் விட்டுட்டாங்க. அந்த குழந்தை அதுக்கப்புறமா ஏலி தாத்தாக்கிட்ட வளர்ந்து கடவுளை அவர் காட்சி அளித்து அதுக்கப்புறம் அவர் தீர்க்கதரிசியாக மாறின கதை எல்லாருக்கும் தெரியும். இந்த வேலையில் நம்ம பார்க்க வேண்டியது இன்னொரு மனுஷன் வாழ்ந்தார். இன்னொரு மனுஷங்க இல்லை, 2 பேர் வாழ்ந்தாங்க. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா சவுல், இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா தாவீது. ஸோ இதில் முதல்ல சவுலை பற்றி பார்ப்போம். யார் இந்த சவுல்? அந்த காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்க தங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு கேட்டு முறையிட்டாங்க. அப்போ தான் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் சவுல். இந்த சவுல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஆண்மகனாகவும் ஒரு பெரிய பலசாலியாகவும் மிக அழகான ஆண்மகனாகவும் திகழ்ந்தார். அவர் தான் அவங்க தேர்ந்தெடுத்தாங்க. அவருக்கு முதலாக பார்த்திங்கன்னா சாமுவேல் வந்து அபிஷேகம் பண்ணி அவரை பதவி பிரமாணம் செஞ்சு வச்சார். இன்றைக்கும் பார்த்திங்கன்னா சவுலோட பதவி பிரமாணம் செஞ்சு வச்ச வழிமுறை தான் நாம் அதிபராக இருக்கட்டும், உலக தலைவர்களாகட்டும், மதகுருமாகட்டும், பிஷப் ஆகட்டும், யாராக இருந்தாலும் அந்த வழிமுறையை தான் நம்ம பதவி பிரமாணம் செஞ்சு இன்றைக்கி நம்ம பயன்படுத்திட்டு வரோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சவுல் ஆட்சி செஞ்சுட்டே வந்தார். இவர் பார்த்திங்கன்னா 2 வருஷம் நல்லா ஆட்சி செஞ்சார். அதுக்கப்புறம் கடவுளுடைய வார்த்தையை கீழ்ப்படியாமலும் சாமுவேலோட வார்த்தைக்கு கீழ்ப்படியாமலும் இவரோட ஆட்சி காலத்தில் நிறைய தவறுகள் செய்ய ஆரம்பித்தார். சாமுவேல் போயிட்டு எச்சரிக்கையும் பண்ணிட்டு வந்தார். ஆனாலும் அவர் அந்த தப்பை செஞ்சுட்டே வந்தார். கடவுள் அவருக்கு பார்த்திங்கன்னா 38 வருஷம் டைம் கொடுத்தார். ஸோ அவர் மனந்திருந்தி மன்னிச்சு எப்படியாவது வந்து இந்த ஆட்சியை நல்லா பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை ஏற்றுக்காமல் அவரோட வழியிலே செஞ்சு வந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சவுலால் சாதிக்கப்பட்டவர் நிறைய பேர் இருந்தாங்க அந்த காலகட்டத்தில். ஸோ அப்போ கடவுள் யோசிச்சு என்ன பண்ணுறாருன்னா, இவருக்கு பதிலாக இன்னொரு ராஜாவை எடுத்துகிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவருக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டவர் தான் தாவீது ராஜா. ஏன் சவுல் வந்து கடவுள் அதுக்கப்புறம் அவரை ஏன் கூப்பிடல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுலுக்கு அப்புறம் அவரோட பையன் தான் ராஜாவாக வந்திருக்கணும். ஸோ அவரோட பாவத்து நிமித்தம் அவர் வந்து அவரை விலக்கிட்டு அதுக்கப்புறம் தாவீதை தான் ராஜாவாக தேர்ந்தெடுத்தாங்க. ஸோ தாவீதை பார்த்தீங்கன்னா சவுல் வந்து ஆட்சி செஞ்ச காலத்திலே தாவீது வந்து மிகுந்த சிறு பிள்ளையாக இருந்திருப்பார். ஸோ அவரோட கர்ப்பத்தின் காலத்திலேயே வந்து கடவுள் அவரை தெரிந்து கொண்டார். இதே போல தான் நம்மளே வந்து நிறைய வந்து கடவுள் வந்து பயன்படுத்துக்காக நம்மளை தெரிந்து கொண்டு இருக்கிறார். நம்மளை எப்போ அவர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவர் நம்மளை அணுகிறார் பார்த்தீங்கன்னா, நமக்கு எப்போ நம்மளோட பேப்டிசம் கொடுக்குறாங்களோ அப்போயே நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் வந்துடுறோம். ஸோ அன்றைக்கி நமக்கு தலையில் வந்து நமக்கு தண்ணி வைக்கிறப்பயே நம்மளுக்கு ஆவி இறங்கின நாளாக நம்ம அதை யோசிக்கணும். ஸோ அந்த வயது முதலே சாமுவேல் எப்படி சிறு வயது முதலே, தாவீது எப்படி சிறு வயது முதலே வளர்ந்தாங்களோ அதே போல் நம்முடைய பிள்ளைகளை நம்ம சிறு வயது முதலே வளர்த்து வந்தால் தான்
அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்ம வாழ்ந்தால் மட்டும்தான் நம்மளால் இருக்க முடியும். இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் பார்த்தீங்கன்னா, கடவுள் நமக்காக கொடுத்தது பார்த்தீங்கன்னா 10 கற்பனைகள் கொடுத்தாரு. அந்த 10 கற்பனைகளில் நம்மளால் எதுவுமே கடைப்பிடிக்க முடியல. அதில் யாத்ராகம் 21:6 என்ன சொல்லியிருக்குதுன்னா, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவனாக இருக்கு. 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிற கடவுள் நமக்கு கண்டிப்பாக அவருடைய கற்பனைகளை கை கொண்டா செய்வார். இதை நினச்சி பார்க்கவே முடியாத ஒரு அதிசயமாக இருக்குது. ஸோ அதை நம்ம கடைப்பிடிக்கலனாலும் அதுக்காக தான் மத்தேயு 21 சொல்கிறாரு, முதலாம் கற்பனையாக உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடு முழு ஆன்மாவோடும் அன்பு கூறுவாயாக. இரண்டாம் கற்பனையாக சொல்கிறாரு மத்தேயு 22:39, நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. ஸோ நம்ம தேவனிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆன்மாவோடும் நம்ம அன்பு கூறுறோம் அப்படின்னாலே நமக்கு என்ன ஆகும்னா, நம்ம எல்லா கற்பனையும் கை கொண்ட மாதிரி ஆகிடும். நம்ம மேலே நம்ம எப்படி அன்பு காட்டுறோமோ அதே மாதிரி பிறத்தில் அன்பு காட்ட ஆரம்பித்தாலே போதும், நமக்கு வேறு ஒரு எந்த விஷயமும் நமக்கு தேவைப்படாது. ஸோ இதை நம்ம கடைப்பிடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் முதலாம் கற்பனை இரண்டாம் கற்பனை நமக்காக ஆண்டவர் கொடுக்கும். ஆனால் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையை வந்து நித்தியமாக நமக்கு பரலோகத்தில் ஆண்டவர் நமக்காக ஒரு வாழ்க்கையை உண்டாக்கி இருக்கிறார். அந்த வாழ்க்கைக்காக நம்மளை தயார்படுத்திக்கணும். இந்த லெந்து காலத்தில் நம்ம அதுக்காக பயணிப்போம் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வேண்டிக்கிறோம். ஆமென். ஜெபம் செய்வோம். அப்பா துதிக்கிறேன் சுவாமி, மக்கு நன்றி செலுத்துகிறேன். நாங்கள் குடும்பமாக இந்த வேலையில் அப்பா எங்களை கூட்டிக் கொண்டு சேர்த்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எல்லாவற்றையும் நீங்கள் பொருட்படுத்துங்க சுவாமி. ஆமென். பரமளவில் எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுகிறதாக. அன்றன்றைய கால ஆராதைக்கு இங்கு எங்களுக்கு தாரும், எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ குற்றங்களை மற்றும் இச்சோதனைக்குள் கிருபைகள் பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். என் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடைய வைகளே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் என்றும் மறவாதே. ஆமென்.